அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகை சுடரின் அன்பு வணக்கங்கள். The final push. Your exam is not far. This is the final push. The stage where champions are made. Right now, நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நான் இத்தனை மாசமா படிச்சிருக்கிறேன், இத்தனை நாட்களா படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இப்ப யோசிக்க வேண்டியது எல்லாமே இருக்கக்கூடிய நாட்களை நான் எப்படி பயன்படுத்த போறேன் அப்படிங்கறதுலதான் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. டோன்ட் ட்ரான் இன் ஃபியர், டோன்ட் வேஸ்ட் எனர்ஜி ஆன் டவுட். என்னால முடியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த டவுட்டே உங்களுக்கு வேணாம். எவ்ரி மினிட் யூ ரிவைஸ் நவ் இஸ் a step closer to your name on the selection list. இப்ப இருக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டும், நீங்க படிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் அந்த செலக்ஷன் லிஸ்ட்ல உங்க பேர் வர்றதுக்கு நீங்க பண்ணக்கூடிய விடாமுயற்சி தான் உங்களுடைய நேம அந்த செலக்ஷன் லிஸ்ட்ல கொண்டு வந்து சேர்க்கும். History remembers those who gave their best when it mattered the most. This is your time to give that best. So push harder. இன்னும் கொஞ்சம் வேகமா படிங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுங்க. Stay sharper because the final push will decide your victory. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், விட்டு கொடுக்காதீங்க, விட்டுறாதீங்க. உங்க மனசுக்கும் உங்க மைண்டுக்கும் சொல்லிக்கோங்க, இப்ப விட்டா நான் எப்பவுமே முடியாது, அதனால கண்டிப்பா என்னால முடியும், கண்டிப்பா நான் செய்வேன், என்னால சாதிக்க முடியும் அப்படிங்கறத ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருங்க. Victory is yours. So having this in mind, நம்ம வாகை சுடரோட மெட்டீரியல் நிறைய பேர் வாங்குனீங்க, பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி Question Bank தமிழ்ல இங்கிலீஷ்ல எஜுகேஷன் சைக்காலஜியை வாங்குனீங்க, அதையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிகே ஓட பிடிஎஃப் அப்படிங்கிறது தயாரா இருக்கு. அதுவும் இங்கிலீஷ் மீடியத்துல இப்ப ரெடியா இருக்கு, தமிழ் மீடியம் கொஞ்சம் சீக்கிரத்துல ரெடி ஆயிடும். சோ யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது பூஸ்ட் ஆகும். அதனால மறந்துடாதீங்க, நம்மளுடைய வாகை சுடர்ல எஜுகேஷன் சைக்காலஜிக்கு நாளையிலிருந்து டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கறத நம்ம ஆரம்பிக்க போறோம். 30 நாள் 30 டெஸ்ட், ஒரு யூனிட்டுக்கு 3 டெஸ்ட், 10 யூனிட்டுக்கு மொத்தம் 30 டெஸ்ட் நாம கண்டக்ட் பண்ண போறோம். டெஸ்ட் நிறைய பண்ணிக்கிட்டே இருங்க. மெயின் சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, எஜுகேஷன் சைக்காலஜியா இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது பூஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ யாருக்கெல்லாம் டெஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, அதனோட டீடைல்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ இன்னைக்கு யூனிட் 8 மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டெஸ்ட் 1 நம்ம பார்த்தோம். அதுக்கான கேள்விகளை நான் கொடுத்திருந்த நேற்றுக்கு, இன்னைக்கு அதுக்கான பதில்களையும் சேர்த்து பார்க்கலாம் வாங்க. முதல் கேள்வி, ஒரு கிராமப்புற பள்ளிக்கான ஸ்வாட் பகுப்பாய்வில் வாய்ப்புகள் என வகைப்படுத்தப்பட வேண்டிய காரணிகள் யாவை? பொருந்தும் அனைத்தையும் தேர்ந்தெடுக்கும். இதுக்கு சரியான விடை ஏ, சி மற்றும் இ. அரசின் டிஜிட்டல் கல்வி முறைகள், பெருநிறுவன சமூக பொறுப்பு நிதி, கல்விக்கான சமூக ஆதரவு. Which factors should be classified as opportunities in SWOT analysis for a rural? Select all that apply. A. Government digital education initiatives, corporate social responsibility funding, community support for education. இரண்டாவது கேள்வி, கல்வி நிறுவனங்களில் TQM முழுமையான தர மேலாண்மை செயல்படுத்துவதற்கு பின்வரும் தலைமை பாணிகளில் எது மிகவும் பொருத்தமானது? B. உருமாறும் தலைமை பாணி. Which of the following leadership styles is most suitable in implementing TQM in educational institution? Transformational leadership. மூன்றாவது கேள்வி, கூற்று போஸ்டிகாஃப் கல்வி மேலாண்மைக்கு ஒரு விரிவான கட்டமைப்பை வழங்குகிறது. காரணம், இது நிறுவனங்களில் நிதி மேலாண்மையை மட்டுமே வலியுறுத்துகிறது. இதற்கு சரியான விடை ஏ உண்மை மற்றும் ஆர் தவறு. Assertion: Postdicov provides a comprehensive framework for educational management. Reason: it emphasizes only financial management in institutions. The correct answer is C. A is true and R is false. நான்காவது கேள்வி, பின் வருவனவற்றை பொறுத்துக. போஸ்டிகாஃப் அதனுடைய முக்கிய செயல்பாடு. இதற்கு சரியான விடை ஏ. திட்டமிடல், தேவைகளை கண்காணித்தல், இயக்குதல், ஊழியர்களை ஊக்குவித்தல், ஒருங்கிணைத்தல், இரட்டிப்பு வேலையை தவிர்த்தல், கட்டுப்படுத்துதல்,
தரவு நிலைகளை அமைத்தல். Match the following. List 1, Postdikov. List 2, key activity. The correct answer is A. Planning, forecasting the needs, directing, motivating the staff, coordinating, avoiding duplication, and controlling is selecting standards. ஐந்தாவது கேள்வி, TQM இன் உண்மை அடிப்படையிலான முடிவெடுத்தல் என்ற கொள்கைக்கு சிறந்த உதாரணமாக திகழும் ஒரு முதல்வர் யார்? விரிவான சம்பவ அறிக்கைகள், மாணவர் கணக்கெடுப்புகள் மற்றும் கலந்துரையாடல் குழு விவாதங்களை பகுப்பாய்வு செய்த பிறகு ஒரு புதிய கொடுமைப்படுத்துதல் தடுப்பு கொள்கையை செயல்படுத்துகிறார். The TQM principle of fact-based decision making would be best exemplified by a principal who implements a new anti-bullying policy after analyzing detailed incident reports, student surveys, and focus group discussions. ஆறாவது கேள்வி, கல்வி நிர்வாகத்தின் படிநிலையை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்தவும். கல்வி அமைச்சகம், மாநில கல்வித்துறை, மாவட்ட கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர். Arrange the hierarchy of educational administration from top to bottom. Ministry of Education, State Education Department, District Educational Officer, Block Educational Officer. ஏழாவது கேள்வி, கல்வி நிறுவனங்களில் போஸ்டிகாப் செயல்பாடுகளில் எந்த தோல்வி பொதுவாக நிறுவனத்தின் திறமையின்மைக்கு வழிவகுக்கிறது? துறைகளுக்கிடையே தனித்தன்மையை ஏற்படுத்தும் ஒருங்கிணைப்பு இல்லாமை. Which post-op function failure most commonly leads to organizational inefficiency in educational institutes? Inadequate coordination causing departmental silos. எட்டாவது கேள்வி, தொழில்நுட்ப உபகரணங்களை கொண்ட கல்வி நிறுவனங்களுக்கு மிகவும் பொருத்தமான சரக்கு மதிப்பீட்டு முறை எது? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், முதலில் வந்தது முதலில் வெளியேறும். தொழில்நுட்பம் காலாவதியாவதன் காரணமாக. Which inventory valuation method is most appropriate for educational institutions with technology equipment? First in first out, FIFO, due to technological obsolescence. ஒன்பதாவது கேள்வி, நவீன கல்வி மேலாண்மையின் முக்கிய கொள்கைகள் ஒன்று அல்லாதது எது? இறுக்கமான படிநிலை மற்றும் மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடு. Which is not one of the key principles of modern educational management? Rigid hierarchy and centralized control. பத்தாவது கேள்வி, நிறுவனங்களின் அங்கீகாரத்தில் எந்த காரணிகள் சேர்க்கப்பட்டுள்ளன? பாடத்திட்ட வடிவமைப்பு, ஆராய்ச்சி வெளியீடு, முன்னாள் மாணவர் பங்கேற்பு. Which factors are included in accreditation of institutions? Curriculum design, research output, alumni participation. 11வது கேள்வி, கல்வி நிறுவனங்களுக்கு அவசியமான நிதி கட்டுப்பாடுகள் யாவை? நிதி செயல்முறைகளில் கடமைகளை பிரித்தல், வழக்கமான உள் மற்றும் வெளி தணிக்கைகள், முக்கிய செலவினங்கள் மீதான குழுவின் மேற்பார்வை, பங்குதாரர்களுக்கு வெளிப்படையான நிதி அறிக்கை சமர்ப்பித்தல். Which financial controls are essential for educational institutions? Segregation of duties in financial process, regular internal and external audits, board oversight of major expenditures, transparent financial reporting to stakeholders. 12வது கேள்வி, பணியாளர் மேலாண்மையில் வழிமுறை திட்டமிடல் முதன்மையாக எதை உறுதி செய்கிறது? எதிர்கால தலைவர்களை தயார்படுத்துதல். In personal management, succession planning primarily ensures preparing future leaders. 13வது கேள்வி, கல்வி சூழல்களில் பங்கேற்பு தலைமைத்துவம் ஏன் முதன்மையாக பயனுள்ளதாக இருக்கிறது? மேலே உள்ள அனைத்தும் அதன் செயல்திறனுக்கு பங்களிக்கின்றன. What is the primary reason why participative leadership is effective in academic environments? All of the above contribute to its effectiveness. 14வது கேள்வி, பங்குதாரர் பகுப்பாய்வு படிகளை சரியான வரிசையில் அமைக்கவும். அனைத்து பங்குதாரர்களையும் அடையாளம் காணுதல், பங்குதாரர்களின் செல்வாக்கு மற்றும் ஆர்வத்தை மதிப்பிடுதல், ஈடுபாட்டுக்கான உத்திகளை உருவாக்குதல், பங்குதாரர் உறவுகளை கண்காணித்து மதிப்பிடுதல். Arrange stakeholders analysis steps in logical sequence. Identify all stakeholders, assess stakeholders' influence and interest, develop engagement strategies, monitor and evaluate stakeholders' relationships. 15வது கேள்வி,
கல்வி மேம்பாட்டில் கைசன் மற்றும் வணிக செயல்முறை மறுசீரமைப்பு பிபிஆர் எவ்வாறு வேறுபடுத்தப்படுகின்றன? கைசன் படிப்படியான முன்னேற்றம், பிபிஆர் தீவிர மறுவடிவமைப்பு. How does Kaizen differ from business processing re-engineering in educational improvement? The correct answer is B. Kaizen, incremental improvement. BPR, a radical redesign. 16வது கேள்வி. ஸ்வாக் பகுப்பாய்வின் வெளிப்புற சூழல் ஆய்வில் பொதுவாக கருதப்படாத காரணி எது? ஆசிரியர்களின் தகுதி மற்றும் திறன்கள். Which factor is typically not considered in the external environment analysis of SWAC? Faculty competency and qualifications. 17வது கேள்வி. கல்வி நிர்வாகத்தில் ஒழுங்கமைத்தல் செயல்பாட்டின் கீழ் வரும் நடவடிக்கைகள் யாவை? சரியான விடை A, B, C மற்றும் E. Which activities fall under the organization function in educational administration? The correct answers are A, B, C and E. 18வது கேள்வி. கல்வி அமைப்புகளை அவற்றின் முதன்மை பணிகளுடன் பொருத்துக. MHRD கல்வி அமைச்சகம், இது சரியான விடை அப்படிங்கிறது D. கல்வி அமைச்சகம் அப்படிங்கிறது கொள்கை உருவாக்கம் மற்றும் செயல்படுத்துதல். பல்கலைக்கழக மானிய குழு அப்படிங்கிறது உயர்கல்வி ஒருங்கிணைப்பு. அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழு அப்படிங்கிறது தொழில்நுட்ப கல்வி தரநிலைகள். தேசிய ஆசிரியர் குழுமம் ஆசிரியர் கல்வி ஒழுங்குமுறை. Match educational bodies with their primary functions. MHRD policy formulation, UGC higher education coordination, AICTE technical education standards, NCTE teacher education regulation. The correct answer is D. 19வது கேள்வி. பின்வரும் தலைமைத்துவ கோட்பாடுகளை அவற்றில் முன்மொழிந்தவர்களுடன் பொருத்துக. இதற்கு சரியான விடை A. அறிவு மேலாண்மை ஃப்ரெட்ரிக் டெய்லர். பண்பு கோட்பாடு ரால்ஃப் ஸ்டாக்டில். நடத்தை கோட்பாடு மெக்ரிகோர். தலைமைத்துவ பாங்குகள் காட் லுவைன். Match the following leadership theories with their proponents. The correct answer is A. Scientific management Frederick Taylor. Trait theory Ralph Stockdill. Behavioral theory McGregor and leadership styles Quet Lewin. பின் வருவனவற்றில் பள்ளிகளில் பொருள் மேலாண்மைக்கு எடுத்துக்காட்டு எது? ஆய்வக உபகரணங்களை கொள்முதல் செய்தல். Which of the following is an example of material management schools? Procurement of laboratory equipments. 21வது கேள்வி. கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் மனசோர்வுக்கு முதன்மையான காரணம் என்ன? கற்பித்தலுக்கு அப்பாற்பட்ட அதிகப்படியான நிர்வாக பணிச்சுமை. What is the primary cause of teacher burnout in educational institutions? Excessive administrative workload beyond teaching. 22வது கேள்வி. நிதி மேலாண்மையில் ஒரு கல்லூரியில் பூஜ்ஜிய அடிப்படை வரவு செலவு திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அது எதை அவசியமாக்கும்? ஒவ்வொரு துறையும் தனது முழு வரவு செலவு திட்ட கோரிக்கையை ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக தொடங்குவது போல் நியாயப்படுத்துதல். In financial management, a zero-based budgeting approach, if implemented in a college, would require each department to justify its entire budget request from scratch every year as if it were a new initiative. 23வது கேள்வி. NAAC அங்கீகார செயல்முறை படிநிலைகளை சரியான வரிசையில் அமைக்கவும். நிறுவன தகுதி சரிபார்ப்பு, சுய ஆய்வு அறிக்கை சமர்ப்பிப்பு, சகக்குழு வருகை மற்றும் மதிப்பீடு, இறுதி தர மதிப்பீடு மற்றும் அங்கீகார விருது. Arrange NAAC accreditation process steps in correct sequence. First, institutional eligibility verification, self-study report submission, peer team visit and evaluation, and fourth one, final grading and accreditation award. 24வது கேள்வி. கல்வி சூழ்நிலைகளில் உண்மையான தலைமைத்துவத்தை வரையறுக்கும் பண்புகள் யாவை? A, B, C மற்றும் E இதற்கு சரியான விடை. Which characteristics define authentic leadership in educational context? The correct answers are A, B, C and E. 25வது கேள்வி. வள வரம்புகளை எதிர்கொள்ளும் கல்வி நிறுவனங்களுக்கு மிகவும் பொருத்தமான வரவு செலவு திட்ட அணுகுமுறை எது? பூஜ்ஜிய அடிப்படை வரவு செலவு திட்டம். Which budgeting approach is most suitable for educational institutions
facing resource constraints. Zero-based budgeting for optimization. 26வது கேள்வி, பின் வருவனவற்றில் கிராஸ் பையின் தர மேலாண்மையின் 4 முழுமையான உண்மைகளில் ஒன்று அல்லாதது எது? சிறு படிகள் மூலம் தொடர்ச்சியான முன்னேற்றம். Which is not one of cross buy's 4 absolutes of quality management? Continuous improvement through small steps. 27வது கேள்வி, மேலாண்மை கோட்பாடுகளை அவற்றின் முக்கிய கவன பகுதிகளுடன் பொருத்துக. இதற்கு சரியான விடை ஏ. அறிவியல் மேலாண்மை, சுற்றுச்சூழல் தழுவல், மனித உறவுகள், சமூக மற்றும் உளவியல் காரணிகள், அமைப்பு முறை கோட்பாடு, செயல்திறன் மற்றும் தரப்படுத்துதல், தற்செயல் கோட்பாடு, முழுமையான நிறுவன பார்வை. Match management theories with their key focus areas: scientific management, environmental adaptation, human relations, social and psychological factors, systems theory, efficiency and standardization, contingency theory, holistic organizational view. The correct answer is A. 28வது கேள்வி, பின் வருவனவற்றில் கல்வியில் TQM இன் அம்சங்கள் யாவை? சரியான விடை A, B மற்றும் D. Which among the following are features of TQM in education? The correct answers are A, B and D. 29வது கேள்வி, அதிகாரமும் பொறுப்பும் கைகோர்த்து செல்ல வேண்டும் என்று கூறும் மேலாண்மை கொள்கை எது? சமநிலை கொள்கை. Which principle of management states authority and responsibility must go hand in hand? Parity principle. 30வது கேள்வி, ஒரு பள்ளி முதல்வர் நிதி திட்டமிடலை ஒரு குழுவிடம் ஒப்படைக்கிறார், ஆனால் முடிவெடுக்கும் அதிகாரத்தை தன்னிடமே வைத்திருக்கிறார். இது எதை குறிக்கிறது? போலி அதிகார பகிர்வுடன் கூடிய மையப்படுத்துதல். A school principal delegates financial planning to a committee but retains decision-making authority. That indicates centralization with pseudo-delegation. 31வது கேள்வி, இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களை மதிப்பிடும் அங்கீகார அமைப்பு எது? NAAC. Which accreditation agency evaluates higher education institutions in India? NAAC. 32வது கேள்வி, கூற்று, உருமாற்ற தலைவர்கள் தொலைநோக்கு பார்வை மற்றும் ஊக்கத்தின் மூலம் தங்களை பின்தொடர்பவர்களை தூண்டுகிறார்கள். காரணம், அவர்கள் வெகுமதி மற்றும் தண்டனை உத்திகளை மட்டுமே சார்ந்துள்ளனர். சரியான விடை ஏ. கூற்று சரி, காரணம் தவறு. Assertion: transformational leaders inspire followers with vision and motivation. Reason: they depend solely on reward and punishment strategies. The correct answer is A. A is true and R is false. 33வது கேள்வி, மேலாண்மையில் முடிவெடுக்கும் செயல்முறையை வரிசைப்படுத்துக. இதற்கு சரியான விடை A. சிக்கலை கண்டறிதல், மாற்று வழிகளை உருவாக்குதல், மாற்று வழிகளை மதிப்பிடுதல், முடிவை செயல்படுத்துதல். Arrange in order of decision making process in management. The correct answer is A. Identify the problem, generating alternatives, evaluating alternatives and implementing decision. 34வது கேள்வி, ஆசிரியர்களுக்கான தடைகளை அகற்றி அவர்களுக்கு தேவையான வளங்களை வழங்கி மேலும் அவர்களின் பணி பள்ளியின் இலக்குகளுக்கு எவ்வாறு பங்களிக்கிறது என்பதை தெளிவுபடுத்தும் ஒரு கல்வி நிர்வாகி எந்த தலைமைத்துவ கோட்பாட்டின் முக்கிய கொள்கைகளை பின்பற்றுகிறார்? பாதை இலக்கு கோட்பாடு. An educational administrator who actively seeks to remove obstacles for teachers, provides them with necessary resources, and clarifies how their work contributes to the school's goals is practicing key tenets of which leadership theory? Path goal theory. 35வது கேள்வி, பின்வரும் அங்கீகார அளவுருக்களை பொறுத்துக. சரியான விடை ஏ. ஆராய்ச்சி, வெளியீடுகள், மாணவர் ஆதரவு, வழிகாட்டுதல் அமைப்பு, ஆளுகை, முடிவெடுக்கும் கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு, தகவல் தொழில்நுட்ப வசதிகள். Match the following accreditation parameters: research, publications, student support monitoring system, governance, decision making structure, infrastructure, ICT facilities. The correct answer is A. 36வது கேள்வி, உயர் கல்வி நிறுவனங்களில் செயல்பாடு அடிப்படையிலான செலவினத்தை
செயல்படுத்துவதற்கான முதன்மை காரணம் என்ன? மறைமுக செலவுகளை திட்டங்களுக்கு துல்லியமாக ஒதுக்கீடு செய்ய. What is the primary reason for implementing advanced activity-based costing in higher educational institutions? To accurately allocate indirect costs to programs. 37வது கேள்வி. தலைமை பாங்குகளை பொருத்தமான கல்வி சூழல்களுடன் பொருத்துக. இதற்கு சரியான விடை ஏ. சர்வதிகார நெருக்கடி மேலாண்மை சூழல், ஜனநாயக பாடத்திட்ட குழுவின் விவாதங்கள், தலையிடா கொள்கை, நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்கள் கொண்ட ஆய்வுக்குழு, உருமாற்ற தலைமைத்துவம், நிறுவன மாற்றத்திற்கான தொலைநோக்கு பார்வையை உருவாக்குதல். Match between the leadership styles and the educational situations. Autocratic crisis management situation, democratic curriculum committee deliberations, laissez-faire research team with expert faculty, transformational vision building for institutional change. The correct answer is A. 38வது கேள்வி. NAAC அங்கீகாரம் மற்றும் NBA அங்கீகாரம் ஆகியவை அவற்றின் நோக்கம் மற்றும் கவனத்தில் எவ்வாறு வேறுபடுத்தப்படுகின்றன? சரியான விடை பி. NAAC நிறுவனத்தின் முழுமையான மதிப்பீடு, NBA குறிப்பிட்ட தொழில்நுட்ப திட்டங்களுக்கானது. How does NAAC accreditation differ from NBA accreditation in terms of scope and focus? The correct answer is B. NAAC institutional holistic, NBA program specific technical. 39வது கேள்வி. ஒரு புதிய கல்வி திட்டத்தை செயல்படுத்த பின்வரும் செயல்பாடுகளை போஸ்ட்ரிகாஃப் வரிசைப்படி அமைக்கவும். இதற்கு சரியான விடை பாடத்திட்டம் மற்றும் கற்றல் விளைவுகளை வடிவமைத்தல், துறை அமைப்பு மற்றும் அறிக்கை அளிக்கும் வழிமுறைகளை உருவாக்குதல், தகுதியான ஆசிரியர்களை நியமித்தல் மற்றும் வளங்களை ஒதுக்குதல், திட்ட விநியோகம் மற்றும் மாணவர் முன்னேற்றத்தை கண்காணித்தல். Arrange the following activities in post-recap sequence for implementing a new academic program. Design curriculum and learning outcomes, create department structure and reporting lines, recruit qualified faculty and allocate resources, monitor program delivery and student progress. 40வது கேள்வி. கல்வி நிறுவனங்களில் சரக்கு விரயத்திற்கு முதன்மை காரணம் என்ன? கல்வி நாட்காட்டியின் அடிப்படையில் தேவை முன்னறிவிப்பு இல்லாதது. What is the primary cause of inventory wastage in educational institutions? A lack of demand forecasting based on academic calendar. 41 போஸ்ட்-ரிகாப் செயல்பாடுகளை பொருத்தமான மேலாண்மை கருவிகளுடன் பொருத்துக. சரியான விடை ஏ. திட்டமிடல், காண்ட் விளக்கப்படங்கள் மற்றும் காலக்கோடு, ஒருங்கிணைத்தல், துறைகளுக்கிடையேயான குழுக்கள், அறிக்கையிடல், செயல்திறன் டேஷ்போர்டுகள் மற்றும் MIS, வரவு செலவு திட்டமிடல், நிதி தணிக்கைகள் மற்றும் மாறுபாடு பகுப்பாய்வு. Match post-recap functions with appropriate management tools. The correct answer is A. Planning, Gantt charts and timelines, coordinating interdepartmental committees, reporting, performance dashboards and MIS, budgeting, financial audits and variance analysis. 42வது கேள்வி. பின் வருவனவற்றில் ஹென்றி ஃபயோலின் மேலாண்மை கொள்கைகளில் இல்லாதது எது? உணர்ச்சி நுண்ணறிவு. Which among the following is not part of Henry Fayol's principles of management? Emotional intelligence. 43வது கேள்வி. பின்வரும் அங்கீகார விளைவுகளை அவற்றின் முக்கியத்துவத்துடன் பொருத்துக. சரியான விடை ஏ. அங்கீகாரம் தரத்தை உறுதி செய்கிறது. தரவரிசை, தேசிய ஒப்பீடு, சான்றளிப்பு, தரநிலைக்கு இணங்குதல், தரப்படுத்துதல், நிலை வகைப்பாடு. Match the following accreditation outcomes with significance. Accreditation assures quality, ranking, national comparison, certification, standard compliance, grading, level classification. The correct answer is A. 44வது கேள்வி. கல்வி நிறுவனங்களில் ஸ்வாக் பகுப்பாய்வில் வெளிப்புற அச்சுறுத்தல்கள் யாவை? அரசாங்க கொள்கை மாற்றங்கள், தொழில்நுட்ப வழக்கொழிவு. Which are external threats to educational SWOT analysis? Government policy changes, technological obsolescence. 45வது கேள்வி. ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்களை புதுமையான கற்பித்தல் முறைகளை கையாள ஊக்குவித்து
அவர்களுக்கு தன்னாட்சி வழங்கி இடர் ஏற்பதை ஆதரிக்கிறார். இது எதை பிரதிபலிக்கிறது? உருமாற்ற தலைமைத்துவத்தை. A school head encourages teachers to innovate teaching methods, provides autonomy, and supports risk-taking. This reflects transformational leadership. 46வது கேள்வி. பின் வருவனவற்றை பொறுத்துக. இதற்கும் சரியான விடை ஏ. தர நிர்ணயம், செயல்திறன் தரங்களை அமைத்தல், தொடர்ச்சியான முன்னேற்றம், கைசன். வாடிக்கையாளர் திருப்தி, மாணவர் மற்றும் பங்குதாரர்கள் பின்னூட்ட அமைப்பு, சரி செய்யும் வழிமுறை. Match the following: benchmarking, setting performance standards, continuous improvement, Kaizen, customer satisfaction, students and stakeholders, feedback system, corrective mechanism. The answer is A. 47வது கேள்வி. ஸ்வாக் பகுப்பாய்வில் பின்வரும் எந்த அம்சம் வெளிப்புற சுற்றுச்சூழல் காரணிகளை சார்ந்ததல்ல? ஆசிரியர்களின் தகுதி நிலைகள். Which element does not belong to external environmental factors in SWOT analysis? Faculty qualification levels. 48வது கேள்வி. NAAC-இன் திருத்தப்பட்ட அங்கீகார கட்டமைப்பில் எந்த அளவுகோல்கள் அதிக முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன? B மற்றும் C. கற்பித்தல், கற்றல் மற்றும் மதிப்பீடு, ஆராய்ச்சி, புதுமைகள் மற்றும் விரிவாக்கம். அதற்கு 350 புள்ளிகள், இதற்கு 200 புள்ளிகள். Which criteria carry the high weightage in NAAC's revised accreditation framework? Teaching, learning and evaluation, research, innovation and extension. Here you have to note the number of points awarded for each framework. 49வது கேள்வி. ஹர்ஷி பிளாக் சார்ட்டிங் சூழல்சார் தலைமைத்துவ மாதிரியின்படி பின்வரும் தலைமைத்துவ வளர்ச்சி நிலைகளை பின்தொடர்பவர் முதிர்ச்சியின் அடிப்படையில் தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வரிசைப்படுத்தவும். சொல்லுதல், விளக்குதல், பங்கேற்க செய்தல், ஒப்படைத்தல். Arrange the following leadership development stages according to Hershey-Blackshire situational leadership model from lowest to highest follower maturity. The first one telling, second one selling, third one participating, and fourth one delegating. இறுதி கேள்வி. இந்தியாவில் உள்ள தர உத்தரவாதம் மற்றும் அங்கீகார அமைப்புகளின் அடிப்படையில் வேறுபட்டதை கண்டறியவும். சி. NCERT, தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில். Find the odd one out in the context of quality assurance and accreditation bodies in India. NCERT, National Council of Educational Research and Training. So இத்துடன் யூனிட் 8 டெஸ்டுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம முடிக்கிறோம். நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க. மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெஸ்ட் அடுத்த வாரம் யூனிட் 9ல நடக்கும். நாளையில இருந்து டெஸ்ட் சீரீஸ் ஆரம்பிக்குது. அதுல ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு GK யூனிட் 2 வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Vagichudar. நன்றி, வணக்கம்.